தர்காவின் பக்கம் மக்களை அழைத்து 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 ஈமானை அடகு வைத்துக் கொண்டிருக்கிறது தர்காக்களிலே சமூகம். குழந்தை இல்லையா, தர்காக்கு போ. நோய் தீரணுமா, தர்காக்கு போ. கடன் தீரணுமா, தர்காக்கு போ. உன் புள்ள வெளிநாட்டுக்கு போகணுமா, தர்காக்கு போ. லா இலாஹ இல்லல்லாஹ். தர்கா 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 தர்கா. முஸ்லிம் சமூகத்துடைய பெரும் கூட்டம் இன்னைக்கு வலிமார்களை, நபிமார், அல்லாஹ்வுடைய இறை நேசர்களை சமமாக இணையாக ஆக்கி கொண்டிருக்கிறதே. இந்த சமூகத்திற்கு யார் இந்த பாடத்தை கற்றுக் கொடுத்தது? யார் இந்த ஷிர்கை கற்றுக் கொடுத்தது? லா இலாஹ இல்லல்லாஹ். ஷிர்க் இது. துஆ அல்லாஹ்விடத்திலே கேட்கப்பட வேண்டும், அவுலியாவிடத்திலே அல்ல. சுஜூத் அல்லாஹ்விடத்திலே செய்யப்பட வேண்டும், அவுலியாவிடத்திலே அல்ல. வணக்க வழிபாடுகள் அல்லாஹ்விற்கு சொந்தமானவை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த ஜியாரத்தில், உத்தம சஹாபாக்கள் சொன்ன அந்த ஜியாரத்தில், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், இமாம்கள் எல்லாம் நமக்கு கற்றுத்தந்த அந்த ஜியாரத்தில் கடலை இல்லை, சக்கரை இல்லை, ஊதுபத்தி இல்லை, எண்ணெய் இல்லை, பூ இல்லை, துணிமணிகள் இல்லை. ஆனால் இஸ்லாமிய சமூகத்தில் கபர் ஜியாரத் என்கிற பெயரில் புறப்பட்டு செல்கிற இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் கையில் இனிப்பி பலகாரங்களோடு, ஊதுபத்திகளோடு, சாம்பிராணிகளோடு, கையில் அவுலியாக்களுக்கு மேல் போர்த்துகிற துணிமணிகளோடு, கையில் பூவையோடு, பல்வேறு வகையான பலாத்தங்களோடு, உண்டியலில் காசு போடுகிற காணிக்கையோடு இஸ்லாமிய சமூக மக்கள் இன்றைக்கு ஜியாரத் செய்கிறார்கள். அப்படியானால் இஸ்லாமிய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட ஜியாரத் என்ன அன்பார்ந்த சகோதர சகோதரிகள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபர் ஜியாரத்தில் இரண்டு அம்சத்தை நமக்கு உள்ளடக்கி சொன்னார்கள். ஒன்று, உங்களுக்கு மரண சிந்தனை ஏற்படும். இரண்டாவது, அடங்கப்பட்டவர்களுக்காக வேண்டி நீங்கள் ஒவ்வொருவரும் பிரார்த்தனை செய்ய வேண்டும். இது இரண்டு அம்சங்களை உள்ளடக்கி தான் கபர் ஜியாரத்தை தவிர, கபரில் என்றைக்கோ அடங்கி போன நல்லவர்களிடத்திலே சென்று, அடங்கி போன மக்களிடத்திலே சென்று நம்முடைய தேவைகளை கேட்பதற்கு பெயர் அல்ல கபர் ஜியாரத் என்பது. சூரத்து ஜுமர்ல 37வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், வலஇன் சஅல்தஹும் மன் ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்கள் பூமியை யார் படைத்தது என்று அவர்களிடம் கேட்டால் லயகூலுன்னல்லாஹ், அல்லாஹ் என்று சொல்வார்கள். குல், நபியே அவங்கள்ட்ட திருப்பி கேளுங்க, அஃபரஐதும் மா ததுஊன மின் தூனில்லாஹ், அப்ப அல்லாஹ்வை விட்டு விட்டு நீங்கள் பிரார்த்தனை செய்கின்றீர்களே, அவர்களை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? இன் அராதனில்லாஹு பிதுர்ரின் ஹல் ஹுன்ன காஷிஃபாத்துல் லுர்ஹி, அல்லாஹ் எனக்கு கெடுதிகளை நாடிவிட்டால் நீங்கள் வணங்கக்கூடிய இவைகளெல்லாம் அந்த கெடுதியை நீக்கி விடுமா? அவங்க வணங்குறது யார? லாத்தி யகூது சுவாய் நஸ்ரு வத்து போன்ற சிலைகளை வணங்குறாங்க. அல்லாஹ்னு சொல்லி வணங்கினாங்களா என்று கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நல்லடியார்கள் என்றுதான் வணங்கினார்கள். அதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்றாங்க, புகாரியுடைய விரிவுரையில் அதை அழகாக எழுதுறாங்க. அவங்க சொல்றாங்க, இந்த லாத்தி யகூது சுவாய் நஸ்ரு வத்து என்ற சிலைகள் எல்லாம் கடவுளாக வணங்கப்படவில்லை, நல்லடியார்களாக எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் அப்படிங்கிறாங்க. மதீனாவுடைய விஷயத்தில் நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கொள்ளணும்னு சொன்னால், முஸ்லீம்களுடைய உச்சகட்ட புனித ஸ்தலங்களாக நாங்கள் சொல்வது 3. ஒன்று, பலஸ்தீனில் இருக்கக்கூடிய பைத்துல் மக்திஸ், மக்கா, மதீனா, இப்படி நம்ம என்ன செய்கிறோம் சொல்கிறோம். இது எல்லாமே புனித ஸ்தலங்கள். இதில் முஸ்லீம்கள் கூடுதலாக என்ன செய்வாங்க, மதிக்கக்கூடிய இடங்கள். இதில் மதீனாவை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் அடக்கப்பட்டது அவருடைய வீட்டிலேயே. அவர் எங்கே மரணிச்சாரோ அந்த இடத்துல அடக்கப்பட்டாங்க. அந்த இடத்துல இது பள்ளி வாயில் அப்படின்னு நீங்கள் வைத்துக் கொண்டீங்கன்னு சொன்னால், இங்கே தான் அவங்களோட அறைகள் இருந்தது வெளியே. இங்கே மரணிச்சாருன்னா இந்த இடத்துல அவர் அடக்கப்பட்டார். இங்கே அடக்கப்படலை பள்ளி வாயில். அப்போ பள்ளி வாயில் இவ்வளவு தான், இங்கே அடக்கப்படலை. பின்னர் ஆட்சியாளராக இருந்த அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, 4 ஆட்சியாளர்கள் பின்னால் வந்தாங்க. அவங்களாம் பள்ளியை விஸ்தரித்து செஞ்சாங்க இந்த பக்கத்தால். இதில் என்ன செய்யலை, டச் பண்ணலை. காரணம், தூதருடைய கபர் இருக்குது, தூதருடைய அடக்க ஸ்தலம் இருக்குது. அது வணக்கமாக என்ன செய்யக்கூடாது, வணக்கத்துக்குள்ள வரக்கூடாதுல கவனமாக இருந்தார்கள். எப்பயோ கட்டி முடிச்சிருப்பாங்க மற்றவங்கடா, அவங்க கட்டலை. பிற்காலத்தில் 70-80களில் வந்த ஆட்சியாளர்களுடைய மார்க்க தெளிவின்மை காரணமாக, ஏன்னா எல்லாரும் ஒரே தரத்தில் இருக்க மாட்டாங்க, அவருடைய தான் அதிகாரம் இருக்கும். மார்க்க தெளிவின்மை காரணமாக பள்ளி விஸ்தரிப்பு நேரத்தில் இந்த பகுதியால் விஸ்தரிச்சு விட்டாங்க. விஸ்தரிச்சா எங்கே வந்துடும், அடக்கஸ்தலம் உள்பகுதிக்குள்ளே வந்துடும். உள்பகுதியில் வந்ததுக்கு எவர்களுமே அதை நோக்கி தொழமாட்டார்கள். இவர்கள் அதை நோக்கி தொழமாட்டாங்க. அவரிடத்தில் பிரார்த்திக்க கூடாது என்பதில் முஸ்லிம்கள் என்ன செய்வார்கள், தெளிவாக இருப்பார்கள். அவரை நோக்கி தொழக்கூடாது, அவர்கிட்ட பிரார்த்திக்க கூடாது, அவர்கிட்ட பாதுகாப்பு தேடக்கூடாது, அவர்கிட்ட நோய் நிவாரணம் தேடக்கூடாதுன்னு என்ன செய்வாங்க, அதில் கரெக்டாக இருப்பார்கள். ஆனால் குறிப்பிட்ட இந்த பிற்காலத்தில் உள்ள நூற்றாண்டு இருக்க, கடைசி நூற்றாண்டு, இந்த அதாவது இப்போ இருக்கக்கூடிய நூற்றாண்டில் முஸ்லீம்களுக்கு மத்தியில் அறியாமை, இணை வைப்பு நுழைந்த பின்னால் இந்த இந்தியா, இலங்கை, பாகிஸ்தான், அப்படி ஈஜிப்ட்லேருந்து போவாங்க தானே ஹஜ் செய்கிற நேரத்தில், அங்கேயும் போய்த்து தர்கா இங்கே பழகிட்டு அங்கே போனால் எப்படி இருக்கும், இது பெரிய தர்கா தானே அவங்களுக்கு. அதை பார்த்தா ஓ இங்கே நம்ம கேட்டுடலாமல் ட்ரை பண்ணுவோம். நீங்கள் பார்க்கலாம், ஒரு வீடியோ கிளிப் எடுத்து சாதாரண பாருங்கள், போலீஸ் போட்டிருப்பாங்க. அன்றைக்கி போலீஸால் என்ன செஞ்சுருப்பாங்க, நிறைய சுருத்தா போட்டிருப்பாங்க. யார் அந்த இடத்துல கையை நீட்ட போனாலும் உடனே என்னது
அல்லாஹ்ட்ட பிரார்த்திங்க. இங்க என்ன செய்ய வேண்டாம், பிரார்த்திக்க வேண்டாம தடுப்பதற்காக மார்க்க ரீதியான பாதுகாவலுக்காக அந்த இடத்துல போலீஸ் போட்டிருப்பார்கள் சுத்தி. ஏன் போட்டிக்கிறாங்க அதை? முகமதை தானே கூப்பிடுற, நம்ம மதத்தில் உள்ளவர் தான் நினைக்கலவங்க. இது பிழை, இஸ்லாமிய அடிப்படைக்கு பிழை என்பதற்காக நடந்தது. வரலாற்றில் நடந்த ஒரு விஷயம், தூதருடைய ஒரு அம்சம், இது ஒரு தவறு என்பதை எல்லாமே என்ன செய்து ஏற்றுக்கொள்கிறது. சரி, இதை உடைத்து பள்ளியுடைய அந்த பகுதியை மாற்றலாம் தானே, உடைச்சி அந்த பகுதியை ரிமூவ் பண்ணிட்டு ஏற்கனவே இருந்த மாதிரி வைக்கலாம் தானே. வைக்கலாம் என்பதற்கு இஸ்லாமிய சமுதாயத்தில் முழுமையாக ஒரு தெளிவு வந்தால் மட்டும்தான் அது சாத்தியமே தவிர மற்ற நேரத்தில் அது என்னது சாத்தியமில்லை. என்ன காரணம் என்றால், ஏனைய பள்ளிகள் போல இல்லை மஸ்ஜிது நபவி, மதீனா பள்ளி ஏனைய பள்ளி போல உலகத்திலிருந்து வந்துகிட்டே இருப்பாங்க எனி டைம். நீங்கள் ஃபுல் கவர் பண்ணி முழுமையாக கவர் பண்ணி இப்போ வந்து தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இந்த பகுதியெல்லாம் உடைச்சி ரிமூவ் பண்ண போகிறாங்கன்னு சொன்னீங்கன்னு வைங்க, பள்ளிக்குள்ளே கலவரமாயிடும். மதீனா பள்ளிக்குள்ளே நடக்கும். யார் முதல்ல கலவரம் செய்வாங்க? இந்த தெரியாமல் இது விளக்கம் இல்லாத மக்கள் இருந்தாங்களே, அவங்க என்ன நினைப்பாங்கன்னு சொன்னால், தூதருடைய கபருக்கு அநியாயம் செய்கிறார்கள், யூதர்கள் உள்ள வந்துட்டாங்க என்ற நம்பிக்கை ஏற்கனவே இந்த மாதிரி தர்கா எதிர்க்கிறவங்களுக்கு என்ன பேர் கொடுத்து வச்சுக்கிறாங்க? முஸ்லிம்கள், யூதர்கள், விளங்கிட்டானே, யூதர்கள்ட்ட கைக்கூலிகள் அப்படி கொடுத்து வச்சுக்கிறாங்க. இதுல வேற அதுல கை வச்சிங்கன்னு வைங்க, அவ்வளவுதான். அதுல கை வைத்தால் முஸ்லிம்கள் ஒரு போர் பிரகடனம் செய்து பெரிய ஒரு குழப்பம் அந்த இடத்துல வரலாம் என்பதற்காக மட்டும்தான் அதை விட்டு வைத்திருக்கிறார்களே தவிர அங்க வணங்குவதற்கோ பிரார்த்திப்பதற்கோ எதற்கான இடமும் அங்க இல்லை. அங்க கந்தூரி விழாவும் இல்லை, ஒன்றும் இல்லை, எந்த விதமான நேர்ச்சியில் எதுவுமே அங்க என்ன செய்யாது, நடக்காது. எல்லா கட்டிடம் இருக்குது, பாதுகாப்பு கொடுக்கப்பட்டு வச்சிருக்கு. இந்த இடத்துல கூட நீங்க மாறி யோசிச்சு பாருங்க. இந்த மார்க்கத்தை சொன்ன ஒரு தலைவரிடத்தில் கூட பிரார்த்திக்க கூடாது, கிட்ட போய் என்ன செய்யக்கூடாது, பாதுகாப்பு தேடக்கூடாது, நோய் நிவாரணம் தேடக்கூடாது, இந்த மார்க்கத்தில் எவ்வளோ கவனம் எடுக்கிறாங்கடா. இங்கே தனிநபர் புகழ் பாடுதல் இல்லைன்றது விளங்குதா இல்லையா? இல்லைன்னா அந்த இடத்துல நம்மட தூதர் தானே பாராட்டட்டும் அப்படின்னு விட்டுற வேண்டியதானே. அதில் கூட நம்ம நினைக்கல, இது அடிப்படைக்கு முரண். இஸ்லாமிய அடிப்படைகளுக்கு என்ன, இதை முரண் என்று தான் நம்ம என்ன செய்கிறோம், அந்த இடத்துல நாங்கள் நம்புகிறோம். இதுதான் உங்களுக்கு இப்போ எனக்கு முடிந்த ஒரு சுருக்கமான ஒரு பதில். இதில் மீண்ட தெளிவுகள் கூட என்ன செய்யலாம், நம்ம கொடுக்க வாய்ப்பு இருக்கு. நேரம் கருதி என்ன செய்கிறோம், சுருக்கி கொடுக்கோமா.